ஸ்காட்லாந்து vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் எடன்பர்க்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ, GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். எடின்பர்க் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு வேற, ஸோ நல்ல ரன்ஸ் வரும். இனிஷியலாக பிச்சில் பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். இனிஷியல் ஓவர்ஸை பேட்டர்ஸ் தாக்கு பிடிச்சி ஆடிட்டா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் இங்கே பேட் ஃபர்ஸ்ட் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் கார்டு ப்ரெஷரில் விக்கெட் லாஸ் பண்ணுவாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் ஆஸ்திரேலியாவில் சாம்பா குவாலிட்டி ஸ்பின்னர், தென் ஸ்காட்லாண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ சாம்பா எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. தென் ஸ்காட்லாந்து கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் சைடு கேமாக தான் இருக்கும். பட் ஸ்காட்லாண்டுக்கு ஹோம் அட்வான்டேஜ் வர இருக்குது. லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் ஸ்காட்லாந்து நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் ஃபைட் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஓவராலாக இங்கே 15 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 11 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 4 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 175 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 254 ரன்ஸை நியூசிலாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 82 ரன்ஸை ஸ்காட்லாண்டும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 4 டைம்ஸும், 150 to 169 4 டைம்ஸும், 170 to 189 1 டைமும், above 190 6 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸ்காட்லாந்து பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் முன்சி அண்ட் ஜோன்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மேத்யூ கிராஸ் க்ளவ் அவுட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் இந்த லெவலோட போவாங்கன்னு தான் தோணுது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் மக்கர்க் அண்ட் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் க்ளவ் அவுட் பண்ணுவார். ஸ்டோய்னிஸ் அண்ட் கேமரன் கிரீன் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸும் 11ல் இருப்பாங்க. தென் பவுலர்ஸில் சீனபர்ட், ஆடம் சாம்பா, மெரிடித் அண்ட் எலிஸ். இதில் அபாட்டுக்கு பதிலாக பேர்லெட் கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஆரோன் ஹார்டி, தென் கொனாலி பெஞ்சில் இருப்பாங்கன்னு தோணுது. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் இந்த பிச்சில் விக்கெட் கீப்பர்ஸ் கேட்சிங்கில் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். நம்பர் 4ல் ஆடுறதால ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். டிராவிஸ் ஹெட் அண்ட் ஃப்ராசர் மக்கர்க் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹெட்டோட ரீசன்ட் T20 ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக மேஜர் லீக் T20 கிரிக்கெட்டில் லாஸ்ட் 6 மேட்ச்சில் கண்டினியூஸாக 550 அடிச்சிருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கு அகென்ஸ்டாக ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப்பில் கூட ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். பட் டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ ஸ்காட்லாந்து மைக்கேல் லீஸ்க் ஆஃப் பிரேக் பவுலரை வச்சு பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹெட் அகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. லாஸ்ட் T20 மேட்ச்சில் கூட அகென்ஸ்ட் ஸ்காட்லாந்து மைக்கேல் லீஸ்கோட 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி வெறும் 6 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரி கூட அடிக்கலை. அதை கன்சிடர் பண்ணிக்கணும். பட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் எப்பவும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங் பண்ணுறதில்ல. ஃப்ராசர் மக்கர்க்கு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடித்து ஆடக்கூடிய பிளேயர், குவாலிட்டி பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. மற்றபடி 21 தான் ஹை ஸ்கோராக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்காக ஃபர்ஸ்ட் டைம் T20s ஆட போகிறாரு. எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்க்கணும். பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுறதால குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மிச்சு மார்ஷ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீமோட கேப்டன். ரீசன்ட் T20 வேர்ல்டு கப்பில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணல. 9 மேட்ச் ஆடி அதில் ஒரு 50 கூட அடிக்கலை. ஸ்காட்லாண்டுக்கு அகென்ஸ்டாக 8 ரன்ஸில் அவுட் ஆயிருந்தாரு. பட் குவாலிட்டி பிளேயர். இன்கேஸ் ஓப்பனர்ஸ் யாராவது யார்லேயே அவுட் ஆகிட்டா பவர் பிளேலேயே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். எப்பவும் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங் பண்ணுறதில்ல. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஒரு பேட்டராக மிச்சு மார்ஷை டீமில் கன்சிடர் பண்ணணும். டிம் டேவிட் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுவார். இன்கேஸ் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். மற்றபடி பெருசாக சான்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. தென் கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோய்னிஸ் நம்பர் 5 இல்லை 6ல் பேட்டிங் ஆடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் ஆடிட்டு இருக்காரு. தென் பவுலிங்கில் மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு.
பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். பவுலிங்கில் இங்கே 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். 2 ஓவர் வரைக்கும் ஷூராக பவுல் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஸ்காட்லாந்து பேட்டிங்கில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. பட் ஆஸ்திரேலியா செகண்ட் பேட் பண்ணால் பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் டவுட்டு தான். பட் ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ஸ்டோயினிஸை ட்ரை பண்ணலாம். கேமரன் கிரீன் ஆல்மோஸ்ட் நம்பர் 5 ஆடுவாருன்னு தோணுது. லாஸ்ட் IPL ஆடினது வேர்ல்டு கப் T20 கூட 11 ஆட வைக்கல. நல்ல ஆல்ரவுண்டர். சம்டைம் பவுலிங் ஓப்பன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் பேட்டிங்ல குயிக்கா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆஸ்திரேலியா செகண்ட் பேட் பண்ணா பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் டவுட்டு தான். பட் பவுலிங் பண்ணாலே ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இல்லை. சீனபாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் 6th ஓவரை பவுல் பண்ணுவாரு. தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அண்ட் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். 3-4 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்மும் டீசெண்டா இருக்கு. ஸோ அப்பாட்ட டீம்ல ட்ரை பண்ணணும். ஆடம் சாம்பா டீமோட மெயின் ஸ்பின்னர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் 100 பால் சீரீஸ்ல கூட சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. ஸ்காட்லாந்து பேட்டர்ஸ் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஜாம்பாவை டீம்ல ட்ரை பண்ணணும். நாதன் எலிஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண சான்சஸ் அதிகம். டெத் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ரீசெண்டா 100 பால் சீரீஸ்ல சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 2-3 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பிளேயர். ரிலே மெரிடித் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. இந்த மாதிரி கிளவுடி கண்டிஷன்ல இனிஷியல் ஓவர்ஸ்ல சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. லிஸ்டிய கிரிக்கெட்ல ரீசெண்டா 4 for எடுத்திருந்தாரு ஒரு மேட்ச்ல. பார்ட்லெட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். பார்ட்லெட் 11ல இருந்தா பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பார்ட்லெட் இருந்தா மெரிடித் அண்ட் பார்ட்லெட் பவுலிங் ஓபன் பண்ணுவாங்க. ஸ்காட்லாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்சி தென் மேத்யூ கிராஸ் தான் க்ளோவர் பண்ணுவாரு. நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. அதுவும் எகென்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். முன்சி பேட்டிங் ஓபன் பண்றாரு. டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூல T20ஸ்ல 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. T20ஸ்ல 31 ஆவரேஜ்ல 1800 ரன்ஸ் கிட்ட இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல பிளேயர். லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பட் ஆஸ்திரேலியால லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் யாரும் இல்ல. மைக்கேல் ஜான்ஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டீசன்ட் பிளேயர். அகேன்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி அதுல டக் அவுட் ஆயிருக்காரு. மெக்முல்லன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பரா பேட்டிங் ஆடி 34 பால்ஸ்ல 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல பிளேயர். லாஸ்ட் 2 இன்டர்நேஷனல் T20ஸ்லயும் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்க 6 மேட்சஸ் ஆடி 212 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 42 ஆவரேஜ்ல. தென் டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றதில்ல. மெக்முல்லனை கண்டிப்பா டீம்ல ட்ரை பண்ணணும். பெரிங்டன் டீமோட கேப்டன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 42 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு T20 வேர்ல்டு கப்ல. தென் T20 வேர்ல்டு கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய பிளேயர். இது வரைக்கும் 94 T20 மேட்சஸ் ஆடி 2200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 32 ஆவரேஜ்ல. தென் இந்த வென்யூல 14 T20 மேட்சஸ் ஆடி 489 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 41 ஆவரேஜ்ல. ஸோ பெரிங்டனையும் டீம்ல கன்சிடர் பண்ணணும். மைக்கேல் லீஸ்க் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியால டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ லீஸ்க் பவுலிங் ஓபன் பண்ண சான்ஸ் இருக்கு. தென் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஸ்திரேலியால பெருசா இல்ல. அதையும் கன்சிடர் பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். கிறிஸ் கிரீவ்ஸ் லெக் பிரேக் பவுலர். பேட்டிங்ல 6th இல்ல 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இல்ல. 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்மும் கிரேட்டா இல்ல. பட் இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஸ்காட்லாந்து டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும் பேட்டிங்கில். மார்க்வாட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல 1 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் லெஃப்ட் ஆம் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ மார்க்வாட்டை டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஷரீஃப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு ஷரீஃப். இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட் எடுத்திருக்காரு. பிரெட்வில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் மேட்சோட 20th ஓவரை பிரெட்வில் தான் பவுல் பண்ணுவார். இந்த வென்யூவில் ஓடிஎஸ்ல சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். கிறிஸ் சோல் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் ஷேர் ஆகலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். T20 வேர்ல்டு கப்பில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் முன்சே. பேட்டர்ஸில் மிச்சு மார்ஷ், டிராவிஸ் ஹெட், பெரிங்டன் அண்ட் மெக்முல்லன். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோயினிஸ், தென் மைக்கேல் லீஸ்க். பவுலர்ஸில் சாம்பா, நாதன் எல்லிஸ் அண்ட் சீனபர்ட். இதில் ஆஸ்திரேலியா செகண்ட் பேட் பண்ணால் ஸ்டோயினிஸுக்கு பதிலாக மார்க்வாட்டை கூட ட்ரை பண்ணலாம். தென் பேட்லெட் இல்லை மெரிடித் கூட பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ஃப்ராசர் மெக்கர்க், ஷரீஃப், தென் பிரெட்வில ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டிராவிஸ் ஹெட், மிச்சு மார்ஷ், தென் ஸ்டோயினிஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல சாம்பா, ஃப்ராசர் மெக்கர்க், தென் சீனபாட்டை கூட ட்ரை பண்ணலாம். ஆஸ்திரேலியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஆஸ்திரேலியன் பவர் பிளே பவுலர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.